உலகத்துல இருக்கிற மிக நீளமான கடல் பாலம் எதுன்னு தெரியுமா? ஹாங்காங் மக்காவ் பாலம். சுமார் 55 கிலோமீட்டர். ஆனா, ஆஸ்திரேலியாவுக்கும் டாஸ்மேனியாவுக்கும் நடுவுல இருக்கிற தூரம் வெறும் 240 கிலோமீட்டர் தான். இவ்வளவு வசதிகள் இருந்தும் ஆஸ்திரேலிய அரசு ஏன் இன்னும் இங்கு ஒரு பாலம் கூட கட்டல? இதுக்கு பின்னாடி வெறும் பணம் மட்டும் காரணம் இல்லைங்க. அதை விட பயங்கரமான 3 காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்ப்போம். முதல் காரணம் பாஸ் நீர் இணைப்பு, பாஸ் ஸ்ட்ரெய்ட். இது உலகத்திலேயே கப்பல் ஓட்டுறதற்கு மிக ஆபத்தான கடல் பகுதியில ஒண்ணு. இங்கு கடல் ஆழம் ரொம்ப குறைவு. ஆனா, அலைகளோட வேகம் ராட்சசத்தனமா இருக்கும். இங்கு ஒரு பாலம் கட்டுறதுங்கிறது, ஒரு சூறாவளிக்கு நடுவுல வீடு கட்டுறதுக்கு சமம். எப்பேர்ப்பட்ட தூண்களும் இந்த அலையோட வேகத்தை தாங்குறது கஷ்டம்னு இன்ஜினியர்கள் சொல்றாங்க. 2வது காரணம் பொருளாதாரம். ஒரு பாலத்தை கட்டணும்னா பல பில்லியன் டாலர்கள் செலவாகும். ஆனா, டாஸ்மானியாவோட மொத்த மக்கள் தொகையே வெறும் 5,00,000 தான். இவ்வளவு கம்மியான மக்கள் பயன்பாட்டுக்காக அரசாங்கம் அவ்வளவு பணத்தை செலவு பண்ண விரும்புறது இல்லை. அது மட்டும் இல்லாம, கப்பல்ல போறது தான் இப்போ வரைக்கும் லாபகரமானதா இருக்கு. 3வது மற்றும் முக்கியமான காரணம் டாஸ்மேனியா மக்கள் தான். இங்க இருக்கிற மக்கள் பல பேர் பாலம் கட்டுறதை விரும்பல. பாலம் வந்துட்டா ஆஸ்திரேலியாவோட மத்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் இங்க அதிகமா வர ஆரம்பிப்பாங்க. இதனால டாஸ்மேனியாவோட இயற்கை அழகு, அங்க மட்டுமே இருக்கிற அரிய வகை விலங்குகள் எல்லாம் அழிஞ்சிடும்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால தான் இன்னைக்கும் டாஸ்மேனியாவுக்கு போகணும்னா, ஒண்ணு கப்பல் இல்லனா விமானத்த நம்பி இருக்கணும். ஆஸ்திரேலிய அரசு பாலம் கட்டாதது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாலம் வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்டில் சொல்லுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம் சேனலை பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.